நாம இப்ப தருமபுரி மாவட்டம் தொல்லக்காது, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் தொல்லக்காது அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற நீர்வீழ்ச்சி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில், இந்த கரையில சிவன் கோவில், அந்த கரையில பெருமாள் கோவில். 2 கோயிலும் ஒரே ஆற்றங்கரையில, இக்கரையில சிவன் கோயிலும் அக்கரையில பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு இடம். நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா ஒரு 100 அடி ஆழம் தண்ணி மேல இருந்து கீழே அப்படியே வந்து விழுற ஒரு நல்ல ஒரு இடம். ஆனா ஆத்துல தண்ணி போச்சு அப்படின்னா நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த ஆஃப் ரோடு வழியா தான் வரணும். ரொம்ப குழியும் குண்டுமா ரொம்ப மோசமா இருக்குது ரோடு. ஸ்பீடு பிரேக் நிறைய இருக்குது. வரும்போது நீங்க பார்த்து தான் வரணும். ஒரு நல்ல இயற்கை சூழல் நிறைந்த ஒரு நல்ல இடம். எல்லாம் 2 பக்கமும் சுத்தி பார்க்கும்போது மலைகளா தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு நல்ல இடம். ரோடு பாருங்க வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்குது. போற வழியில ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த ரோட்ல அப்படி ஸ்ட்ரைட்டா போனோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். மாடு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியிலேயே இருக்கும். நீங்க பார்த்து தான் வரணும் பொறுமையா. ஏன்னா அந்த பக்கம் உள்ள விவசாய பூமி பாருங்க, மாடு ரோட்லயே நிக்குது. கொஞ்சம் கூட நவரல இது. அப்படியே வந்துட்டோம், பக்கமா வந்துட்டோம். அந்த பெருமாள் கோவில் வந்து தெரியுது. அது ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில். அப்படியே வந்து டர்னிங் 20 அடி ஆழம் பள்ளமா இருக்க மாட்டேங்குது. இன்னொரு 200 மீட்டர் தூரத்தில் நம்ம ஆற்றை ரீச் பண்ணிடுவோம். போய் பார்த்தா தான் தெரியும் ஆற்றுல தண்ணி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஆற்றுல போய் உட்காந்து சாப்பிட்டு நைட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு அவ்வளோதான், ரோடு இதோட முடிஞ்சிருச்சு. நீர்வீழ்ச்சியெல்லாம் போய் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், வந்தாச்சு, நம்ம ஆற்றுக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் தான் ஆறு இருக்குது. அப்படியே நம்ம போய் பார்ப்போம் ஆற்றுல தண்ணி இருக்கா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு இடம் இது. இந்த சைடு சிவன் கோவில் இருக்கு. அங்கே 2 வீலர் ஆட்டோலாம் நிறைய அங்கே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய 2 வீலர் இருக்கு, ஆட்டோ இருக்கு. எல்லாம் நிறைய பேர் அங்கே சிவன் கோயிலில் இருக்காங்க. நாம் சாப்பிட்டு அப்படியே போகும்போது அப்படியே பார்ப்போம். அது வந்து பெருமாள் கோவில். அது இந்த பக்கம் சிவன் கோவில், அந்த பக்கம் பெருமாள் கோவில். எல்லாம் பாறைகளும் தண்ணி லைட்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். தண்ணி லைட்டா ஓடுதுங்க. நல்லபடி கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி. நல்ல சுத்தமான ஒரு தெளிவான அழகான தண்ணி பாருங்க. அப்படி தெளிவா இருக்கு பாருங்க. அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கிற அந்த குளத்துல வந்து கண்டிப்பா தண்ணி இருக்கும். நம்ம அங்க போய் குளிச்சுட்டு தான் நம்ம போறோம். பாறைகள்லாம் அப்படியே அழகா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் வெறும் கற்களும் பாறைகளும் தான் இருக்கும். நம்ம சாப்பாடு வாழை இலை எடுத்துட்டு போயிருக்கோம். வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்படியே அந்த பாறை மேல உட்காந்து அப்படியே அழகா அங்கதான் நம்ம சாப்பிட போறோம்.
அப்படியே அந்த மலைகள்லாம் பாருங்க, அப்படியே சுத்தி அந்த ஆத்த சுத்தி வெறும் மலைகள் தான் இருக்குது. இந்த இப்ப நம்ம சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு போய் நம்ம சுத்தி பார்ப்போம். சாப்பிடலாம் வாங்க. அப்படியே நம்ம கீழே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அப்படியே கீழே போயிட்டு நம்ம பார்ப்போம். தண்ணி வந்து நிறைய அந்த இடத்துல நிக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் பாசம் புடிச்சிருக்கு. தண்ணி வந்து ரொம்ப பழைய தண்ணி. இந்த தண்ணி ஓடாத இடத்துல இருக்கிற தண்ணிலாம் ரொம்ப பாசம் புடிச்ச தண்ணியா இருக்குது. அதுல நம்ம கால் வைக்கும்போது வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நாம வரும்போது பார்த்து பத்திரமா தான் வரணும். அதுதான் சிவன் கோவில் அது. அங்க டூ வீலர்லாம் பாருங்க, நிறையா டூ வீலர் நிக்குது. இப்ப நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பாறைகள் வந்து ஆத்து பாறைகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தண்ணி ஓடி ஓடி அப்படியே வெறும் பாறைகளும் கற்களும் தான் இருக்குது. நம்ம வரும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா தான் வரணும். வழுக்கி விட்டு கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, டூ வீலர் சிவன் கோவில்ல தான் இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குது. அப்படியே நம்ம கீழே அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். போய் கீழே நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு சூழல். அப்படியே அந்த சைடு பாருங்க, மலைகள்லாம் இருக்குது. சுத்தியும் இந்த பக்கமும் மலை இருக்குது, அந்த சைடும் மலை இருக்குது. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கீழே போக போக அப்படியே இது இப்போ நம்ம மலை மேலதான் இருக்குமோ என்னன்னு தெரியல. கீழே போக போக ரொம்ப பள்ளம் ஆகுது. 100 அடி பள்ளம் ஆகுது. அப்படியே டர்னிங் ஆகி 2 மலைக்கு நடுவுல இந்த ஆறு போகுது. நேரா பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல போய் இது ஜாயிண்ட் ஆகுது. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்குது. இந்த இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இடம் இது. தண்ணி போறதுனால அப்படி தண்ணி தெளிவா அப்படியே அழகா சூப்பரா இருக்குது. அப்படி பாருங்க, தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆனா கொஞ்சம் தான் ஓடுது. ஆனா நல்லா சூப்பரா தண்ணி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல போய் இந்த தண்ணி சேருது. 5 அருவியில இது ஒரு அருவியாமா. அப்படியே சும்மா தண்ணி கரு 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 கருன்னு சும்மா சூப்பரா இருக்குது. அப்படின்னா கீழே அந்த குளத்துல தண்ணி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆத்துல வந்து தண்ணி கொஞ்சமா தான் ஓடுது. நாம அப்படியே கிட்டத்தட்ட வந்துட்டோம் பக்கத்துல. கீழே போய் அந்த அருவியை பார்க்கறதுல ரொம்ப ஆவலோட இருக்கிறோம் நாங்களும். ஏன்னா நாங்க போன வருஷம் வந்தோம். மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வரோம். இது 2வது டைம் நாங்க வரோம். அப்போ கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி வந்தது. இப்ப தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இப்ப எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல போய் பார்க்க போறோம். அழகான பாறைகள், அங்கங்க நீர் தண்ணி போயிட்டு இருக்குது. நிறைய விஷயத்த இங்க வந்தா நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். லீவு நாளையில ஃபேமிலியோட வந்தா நீட்டா சாப்பிட்டு அப்படியே ஜாலியா தண்ணியில குளிச்சுட்டு அப்படியே இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஒரு நாள் பொழுத கழிக்கிறதுக்கு அருமையான இடம் இது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளையில மதிய டைமில் வந்ததுனால வெயில் வச்சு வாங்குது. அதனால ஜனங்க அதிகமாக இன்னைக்கு வரல. அப்படியே தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட பக்கமாக நம்ம வந்துட்டோம். அந்த வர வர பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு நடுவில் தான் ஆறு இப்படி போகுது இந்த பக்கம். அப்படியே போக டர்னிங் ஆகி இப்படி போயிடுது ஆறு. நம்மளுக்கு பார்த்தா அந்த பக்கம் ஆறு இருக்கிற மாதிரி தெரியாது. ரொம்ப கீழே பள்ளத்தில் போகிறதுனால நம்மளுக்கு தெரியாது. அப்படியே இந்த சைடு இந்த கட்டிங்கில் அப்படி எவ்வளோ பள்ளமாகுது பாருங்க. இப்போ வரும்போது பயங்கரமாக இருக்குது. இருந்து பார்க்கும்போது இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் கீழே போகணும். அந்த நம்ம பார்த்த கொஞ்சம் தண்ணி வந்து இந்த வழியாக தான் கீழே போகுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக போகும்.
ஆனா தண்ணி ரொம்ப கம்மியா வர்றதுனால எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பாருங்க எப்படி போகுது அந்த தண்ணி. அப்படியே போயிட்டு ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாரி ஆகி, அது போய் கீழ போய் விழுகும்போது நல்ல ஒரு இதா போய் சேருது. அங்கருந்து கீழேருந்து பார்க்கறதுக்கு இந்த நல்லா இந்த இடம் சூப்பரா இருக்கும். எப்படி தண்ணி ஊத்துது பாருங்க. இவ்வளவுதான் தண்ணி வருது மொத்த ஆத்துலயே. நாம நிறைய வரும்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தோம். ஆனா இது கொஞ்சமாவது வருது. என்ன பண்றது? ஆனா தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்ததுன்னு பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்திருக்கும். நிறைய பேர் பாருங்க போய் குளிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படி ஜாலியா ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கலாம் எவ்வளோ ஜாலியா பாறை மேலே ஏறி விளையாடிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு. ஆனா ரொம்ப சேஃப்டியா வரணும். அங்க கல்லு சந்தில இது விழுந்துட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா அப்படியே ஓட மாதிரி இருக்கு. எல்லாமே கல்லு பாறை வந்து குகைகள் மாதிரி இருக்கு. சுத்தி பார்த்துட்டு வரவங்கிட்ட நம்ம கேட்போம் எப்படி சுத்தி பார்த்துட்டு வராங்களே என்ன சொல்றாருன்னு. அவரு இந்த இடத்துக்கு நாங்க லீவு நாளையில வருவோம், வந்து சுத்தி பார்த்துட்டு போவோம், நல்ல இடம், கீழே போயிட்டு நாங்க சுத்தி பார்த்துட்டு குளிச்சுட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்து பேரன் பேத்தி எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜாலியா சுத்தி பார்த்துட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே போவாராமா. ஆத்துல குளிக்கிறது நல்ல விஷயம். குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட போவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஆத்துல குளிச்சுட்டு இப்ப சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு இருக்காராமா. நம்ம மைக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு. வாய்ஸ் எல்லாம் வரல, கட் ஆயிடுச்சு. அவங்க பாருங்க குடும்பத்தோட வந்திருக்காங்கல்ல, குழந்தைங்க குட்டிங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இது வந்து ஒகேனக்கலுடைய போய் சேரக்கூடிய ஒரு ஆறம். தொல்லக்காது நீர்வீழ்ச்சி இன்னும் ஒரு கொஞ்ச தூரத்துல கீழே தான் இருக்கு. நம்ம அதை போய் பார்ப்போம். அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் அந்த நீர்வீழ்ச்சியோட இது பாருங்க. இங்கிருந்து பார்த்தாவே எவ்வளவு ஆழமா இருக்குதுன்னு பாருங்க. ஒரு 100 அடிக்கு மேல இருக்கும் இந்த ஆழம். அப்படியே நம்ம அங்க போகணும் அப்படின்னா அங்க போய் சுத்தி தான் வரணும். நம்ம கீழே ரொம்ப சேஃப்டியா வரணும். இந்த இடத்துல இருந்து வலிக்கு கீழே இது விழுந்தா அவ்வளவுதான், முடிஞ்சது சோழின்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பார்த்து பத்திரமா தான் வரணும். இந்த இடத்துல வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆழம் கீழே அந்த நீர்வீழ்ச்சின்னு சொன்னது அங்கதான் இருக்குது. இதுக்கு கீழே தான் நம்ம போகணும். அங்க போனாதான் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும் நம்ம. ஆனா இப்படி போக முடியாது. அங்க போய் சுத்தி தான் வரணும். அந்த குளத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லா இருந்தா நம்ம குளிக்கலாம். இல்லைன்னா அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் தான் போகுது இந்த டைம். ஆனா கீழே போங்க, நல்ல தண்ணி இருக்குது, குளிக்கலாம் அந்த குளத்துல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் இது. பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்கன்ட்டு. வழுக்கி கீழே விழுந்துருவோம். அதனால கொஞ்சம் சேஃப்டா அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு சேஃபா தான் நம்ம போகணும். இதுதான் மலைகளுக்கு 2 மலைகளுக்கு நடுவுல தான் அந்த ஆறு போகுது. அப்படியே போயிட்டு ரொம்ப கீழே வந்துடுது. நாம இன்னும் தரைதளத்துக்கு போகல. இன்னும் பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்ட்டு. அங்க போகணும் நம்ம. கல்லெல்லாம் அப்படியே புடஞ்சி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த 2 பாறை சந்துல தாங்க அதனுடைய நீர்வீழ்ச்சி அங்கதான் வருது. தண்ணி அங்கதான் வருது. நாம அங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க. அப்படி சின்னதா ஒரு கிணறு, அப்படி தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கு. இங்க ஒரு இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு தண்ணி. அங்கேயும் குளிக்கலாம் போல் இருக்கு. ஆனா நம்ம குளிக்க போறது இல்லை. நம்ம கீழே இருக்கிற குளத்துல தான் போய் குளிக்க போறோம். அப்படி நம்ம பார்க்கலாம். இதை நல்ல அகலமா ஒரு கல்லு தான் இது. கல்லு மேலே ஒரு கல்லுலே குளம் மாதிரி. அந்த குளத்துல அப்படி இவ்வளவு தண்ணி நிக்குது. இந்த பக்கமும் லைட்டா தண்ணி ஓடுது. இந்த ஆறே வந்து 2ஆ பிரிஞ்சு அந்த சைடு கொஞ்சம் போகுது, இந்த பக்கம் கொஞ்சம் வருது. நம்ம அப்படியே வந்துட்டோம் கீழே. இப்ப இன்னும் நம்ம கீழே போகணும். இன்னும் முழுசா நம்ம கீழே வரல.
நம்ம கீழே வர வர இந்த மலையெல்லாம் மேலே போற மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ லைட் ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு சைடும். இது நடுவுல தான் இந்த ஆறு வந்து போகுது. இந்த இடத்துல வந்து நின்று பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அப்படியே அந்த கேப்ல தான் அந்த ஆறு போகுது. இப்படியே போய் இந்த ஒகேனக்கல்ல போய் சேரக்கூடிய இந்த ஆறு தொல்லக்காது நீர்வீழ்ச்சி. இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துல கீழே போயிடுவோம். அப்படியே கீழே போனதும் அந்த நீர்வீழ்ச்சி இந்த வழியா போனோம்னா தான் அங்க போக முடியும். தொல்லக்காது நீர்வீழ்ச்சி, தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், தொல்லக்காது நீர்வீழ்ச்சி. இதுதான். இப்ப நாம நீர்வீழ்ச்சிக்கு பக்கமா வந்துட்டோம். ரொம்ப பாறைகள்லாம் கஷ்டமா தான் இருக்குது. ஏறி இறங்கும் போது ரொம்ப காலுகள் வலிக்கிடுச்சுன்னா கீழே தான் போய் விழுவணும் நம்ம. அது ரொம்ப பத்திரமா பார்த்து தான் நம்ம சேஃப்டியா வரணும். நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படியே கீழே இறங்கி அந்த பாறை நம்ம அங்கிருந்து தான் வந்தோம். அந்த மேலேருந்து வந்தோம். நம்ம இப்போ இதில் கீழே இறங்கி இன்னும் கீழே இறங்கி இன்னும் போகணும். அருமையான ஒரு இடம். இந்த பாருங்க மலை எப்படி மேலே வந்துச்சு, நம்ம இருக்கும்போது தெரியல. இங்க கீழே வந்து பார்த்த உடனே எப்படி எல்லாம் மேலே இருக்கு. அந்த குளம் பாருங்க, இந்த குளத்தை தான் அவங்க சொன்னாங்க. இந்த குளத்துல பாருங்க ஆல்ரெடி குளிச்சிட்டு இருக்காங்க. நாம் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த குளத்துல தான் நம்ம குளிக்கிறோம். தண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே போய் அந்த நீர்வீழ்ச்சியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்க அப்படியே குளத்துல ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம். எவ்வளோ உயரம் இருக்கு பாருங்க. அப்படியே கல் படிப்படியா படிப்படியா அப்படியே சும்மா பயங்கர ஹைட்டா. எவ்வளோ மேலேருந்து நம்ம எவ்வளோ கீழே வந்திருக்கோம் பாருங்க. இன்னும் போகணும். அந்த இடத்துக்கு போனோம்னா தான் அந்த நீர்வீழ்ச்சி அந்த கல்லுடைய பாறையோட சந்தில் வருது. அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழ் நோக்கி அப்படியே ஓடி வர காட்சி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் வரும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா தான் வரணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாறையில தான் நம்ம இறங்கணும். பார்த்து அப்படியே பத்திரமா கையில் பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் தான் பாறையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பத்திரமா அப்படி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வரும்போது பத்திரமா வந்து பார்த்து சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக பார்த்துட்டு சந்தோஷமாக தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டு போங்க. அப்படியே அந்த பாறைகள்லாம் பாருங்க, ஆலமரம் அதுக்குள்ளே முளைச்சிருக்குது. பாறைக்குள்ளேயே மண்ணே கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அந்த பாறையிலேயே மரம் முளைச்சிருக்குது. அப்படியே மரமே இது அப்படியே சுற்றி பாருங்க, வெறும் பாறைகள் தான். அந்த மலையோடைய இதில் தான் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. அதே தண்ணிக்குள்ளே தான் நம்ம போகணும். அந்த பக்கம் அந்த கல்லுடைய சந்தில தான் இந்த நீர்வீழ்ச்சி வர்றது. அப்படியே நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். ஆனால் தண்ணி ரொம்ப மிக குறைவாக தான் இருக்குது இந்த டைம். நாம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போவோம். முன்ன கீழே இறங்கி வந்தோம். இப்போ வந்து மேலே ஏறி போனால் தான் அதை பார்க்க முடியும். அந்த தண்ணி இங்கே பாருங்க, இங்கே போயிட்டு இந்த சைடு. மேலிருந்து தண்ணி இங்கே கீழே வருது. ஆனால் தண்ணி நிறைய வந்ததுன்னா அந்த இடத்துல பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்ப அந்த இடத்துல ஒரு கிணறு மாரி இருக்குது. அப்படியே அழகா வட்டமா செதுக்குன மாரி இருக்குது பாறையிலேயே. மேல வந்து பாருங்க இந்த இடத்துல எப்படி கிணறு அழகா அப்படியே ரவுண்டா செதுக்கியிருக்காங்க. பாறை படிவங்கள்லாம் அப்படியே சும்மா அப்படியே அடுக்கடுக்கா எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாறையை பிடிச்சிதான் சேஃப்டியா ஏறி மேலே வரணும். மேலே வந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி அழகான இடத்துக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வர வேண்டியதா இருக்கும். அந்த தண்ணி எப்படி கீழே ஓடுது பாருங்க. இந்த இடத்துல அந்த வட்டமா இருக்கிற அந்த கிணறு மாதிரி இருக்கிற ஒரு இதை பாருங்க. இந்த இடத்துல அப்படி அழகா இருக்கு பாருங்க. அப்படி செதுக்கி வச்ச மாதிரி உள்ள தண்ணி இருக்கு. எவ்வளவு பெரிய வெயில் காலத்துல கூட இந்த பாறைக்குள்ள தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல மீன் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி நம்ம வந்துட்டோம். அந்த நீர்வீழ்ச்சியில தான் அந்த கிணறு இருக்கு. வழுக்கி இழுக்கி விழுந்தா மறுபடியும் கீழே போயிட வேண்டியதுதான். எப்படி அந்த பாறையில இருந்தெல்லாம் அந்த தண்ணி வடிகிறது தெரியுதுங்களா? அந்த பாறையில இருந்தே தண்ணி ஊத்து மாதிரி வருது. ஆனா அப்படியே இப்படி போனோம்னா அந்த பாறையோட சந்துல தான் அப்படியே நீர்வீழ்ச்சியோடைய ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு இது இங்கதான் இருக்குது. நம்ம நீர்வீழ்ச்சி நெருங்கி வந்துட்டோம். பாறை இடுக்குகள்லாம் மரம் முளைச்சிருக்கிற ஒரு அபூர்வமான காட்சியை நீங்க பார்ப்பீங்க. ஆனா இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோம். அந்த இடத்துல மீன்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல கால் வச்சு அந்த மீன் வந்து காலை கடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது மீன் இல்லை. இந்த நீர்வீழ்ச்சி பாருங்க. இந்த கேப்ல தான் இந்த இதுக்குள்ளதான் வந்து நம்ம அங்க பார்த்தோமே அந்த சந்துல குகை மாதிரி ஒரு அமைப்புல தான் இந்த வழியா தான் தண்ணி வரும். எவ்வளவு ஒரு சூப்பரான இடமா இருக்கு பாருங்க. இதுல மட்டும் தண்ணி வந்ததுன்னா அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். அந்த இடத்துல அப்படியே ரெண்டா பொழந்து இருக்குது பாருங்க. தண்ணி வந்து அறுத்து இது மாதிரி ஆச்சா இல்லை இயற்கையாவே இந்த மாதிரி தான் இருக்கா எப்படி இருக்கு பாருங்க. அந்த பாறையோட கேப், இந்த கேப்ல தான் தண்ணி வரும். மேல இருந்து ஆத்துல வந்து தண்ணி வர தண்ணி இந்த கேப்ல தான் வந்து பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே அழகா இதுல வந்து தான் கொட்டும். அந்த இடத்துல தண்ணி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சமா தண்ணி கொட்டுற இடத்துல நிறைய தண்ணி வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து குளிப்பாங்க. நிறைய மீன்கள்லாம் இங்க இருக்கும். ஆனா இப்ப மீன் ஒண்ணு கூட காணோம். இருக்கு ஒவ்வொரு மீன் இருக்கு. ஆனா ரொம்ப கம்மியான தண்ணி தான் போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. பாறை எப்படி இருக்கு. பாறைக்குள்ள இருந்து தண்ணி வர்றதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பாறை அந்த மலைகளுக்கு நடுவுல அப்படியே இந்த ஆறு போய் இப்படி வளைஞ்சி இந்த இடத்துல ஒரு டர்னிங் ஆகி அப்படியே போகுது. மலைகள் பாருங்க. இந்த பாறை சந்துல மண்ணே கிடையாது, மரம் முளைச்சிருக்கு. அதுதான் எப்படின்னு தெரியல. என்ன ஒரு அழகான ஒரு இடம் இது. ஆனா தண்ணி இல்லாதனால இப்படி இருக்கு. நீங்க வரும்போது தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு. ஆனா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லைனாலும் ஆனா தண்ணி இந்த குளம் மாதிரி இடத்தெல்லாம் அழகா தண்ணி இருக்குது. குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இது. பாறைகள்லாம் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளவு கீழே வந்திருக்குன்றது இதுல இருந்து எவ்வளவு தெரியும். இன்னும் நம்ம மேலதான் இருக்கோம்னா நம்ம கீழே போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு அப்படியே போவோம் பாருங்க. இந்த பாருங்க நம்ம நடு மலையில இருக்கோம். இன்னும் எவ்வளவு கீழே இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அழகான பாறைகள், அழகா ஒரு இடம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா காலையில இல்லைன்னா ஈவினிங் வந்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா மதிய டைம்ல வந்தீங்கன்னா அந்த பாறைக்கு அதுக்கு வெயில் அடிக்கிறதுக்கு அப்படியே மண்டைய பொழக்குது வெயில். அதனால கொஞ்சம் ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லைன்னா காலையில வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தண்ணி வர்ற டைம்ல வந்தா சூப்பரா இந்த இடம் நல்லா தண்ணி ஓடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
குளிக்க பண்ண பார்க்க எல்லாம் இப்பயுமே நிறைய பேர் ஃபேமிலியோடு வராங்க, சுற்றி பார்க்குறாங்க, போகிறாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் டைம் வந்ததுனால யாருமே இல்லை. அப்பயும் ஒரு சில பேர் வந்து அந்த குளத்துல பாருங்க குளிச்சுட்டு இருக்காங்க. நாமளும் இப்போ அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அப்படியே மேலே கிளம்ப போகிறோம். அந்த கீழே இருக்கிற அந்த குளத்துல தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் தண்ணி. அந்த குளத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். தொல்லக்காது நீர்வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் தொல்லக்காது நீர்வீழ்ச்சியை நாம் பார்த்தோம். அப்படியே நம்ம கீழே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த குளத்துல வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது எப்படி இருக்குது என்னான்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம குளிக்கிறதா வேணாமான்னு அங்கே போய் தான் நம்ம முடிவு பண்ணணும். மலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை மேலே இருந்து நம்ம இப்போ கீழே வந்திருக்கிறோம். ரொம்ப பள்ளத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு அருமையான ஒரு இடம் இது. ஃபேமிலியோடு வந்து சேஃபாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடம். குளத்துல வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது தண்ணி. நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் சும்மா பார்க்குறதுக்கு சின்னதாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பயங்கரமான ஆழமான இடமா இருக்குது. நீச்சல் தெரியாதவங்க யாரும் இதை முயற்சி பண்ண வேணாம். நீச்சல் தெரியாத யாரும் இதை முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா ஆழமா இருக்குது இடம். எங்களுக்கு இதை அப்படி கொஞ்சம் நஞ்ச நீச்சல் தெரியுறதுனால அப்படி நீச்சல் அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தது இந்த குளத்துல குளிக்கிறது. ஆற்றுக்குள்ள ஒரு குளம். ஏன்னா நீர் ஓட்டம் இல்லாதனால எல்லாம் குளமா மாறிடுச்சு. நல்லா நாங்கள் போன வெயிலுக்கும் அப்படி ஜாலியாக குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா ஜிலு ஜிலு ஜில்னு ஒரு அருமையான ஒரு தண்ணி. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இந்த இடத்த ரசித்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த இயற்கையான சூழ்நிலை யாரும் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல ஜாலியாக வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நேரில் போய் இந்த இடத்த பாருங்க. பார்த்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் எப்படி குளிக்கிறாங்க பாருங்க. நாங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி இடங்கள்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் எங்களுக்கு தெரிவித்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.